உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 6ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 சோமவாசரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை. பராபவ வருடம் ஆனி மாதம் 22ஆம் நாள், சஷ்டி திதி, புரட்டாதி நட்சத்திரம், மரணயோகம். இன்றைய தினம் ராகுகாலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் பெருமை, ரிஷபம் வெற்றி, மிதுனம் முயற்சி, கடகம் நிறைவு, சிம்மம் மேன்மை, கன்னி ஆதரவு, துலாம் சிந்தனை, விருச்சிகம் உயர்வு, தனுசு உதவி, மகரம் கவலை, கும்பம் பயணம், மீனம் நற்செயல். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, வாஸ்து சம்பந்தமாக இருந்தாலும் சரி, ஜோதிடம் சம்பந்தமாக என்ன விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் உங்களுடைய கேள்விகளை, சந்தேகங்களை எழுதி அனுப்பினால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, தர்மம், கர்மம், காமம், மோட்சம், இந்த 12 ராசி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசி. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்று சொல்லக்கூடிய 12 ராசி இருக்குது. இந்த 12 ராசியில் தர்மம் செய்யக்கூடிய ராசிகள் எது, கர்மம் செய்யக்கூடிய ராசிகள் எது, காமம் செய்யக்கூடிய ராசிகள் எது, மோட்சம் அடையக்கூடிய ராசிகள் எது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது தர்மம். மேஷம், சிம்மம், தனுசு, இந்த 3 ராசிக்காரர்களும் தர்மம் செய்யக்கூடிய ராசி. ரிஷபம், கன்னி, மகரம், இந்த 3 ராசிக்காரர்களும் கர்மம் செய்யக்கூடிய ராசி. நான் அதை விளக்கம் சொல்கிறேன், தர்மம் கர்மம்னா என்னென்னு. மிதுனம், துலாம், கும்பம் காமம் என்ற கேட்டகரிக்குள்ளே வருது. மிதுனம், துலாம் மோட்சம் என்ற கேட்டகரிக்குள்ளே, அந்த பகுதிக்குள்ளே கடகம், விருச்சிகம், மீனம். கடகம், விருச்சிகம், மீனம் மோட்சம் தரக்கூடிய ராசி. முதல்ல தர்மம் என்றால் என்னென்று பார்ப்போம். மேஷம், சிம்மம், தனுசு, இந்த ராசிக்காரர்களுக்கு தர்மம் செய்யக்கூடியவர்கள். தான தர்மங்கள் செய்வார்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள், மற்றவர்களுடைய கஷ்டத்தை பார்த்து பொறுத்து கொள்ள மாட்டார்கள், மற்றவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் உடையவர்களாக இந்த மேஷம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்கள் காணப்படுவார்கள். முன் ஜென்ம பலன்களை உடையவர்கள். போன பிறவியில் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப இந்த 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அமையும். மேஷம், சிம்மம், தனுசு. போன ஜென்மத்தில் இவர்கள் நல்லது செய்திருந்தால் இந்த ஜென்மத்தில் நல்ல வாழ்க்கையாகவும், போன ஜென்மத்தில் பாபங்கள், தவறுகள், தீமை செய்திருந்தால் இந்த ஜென்மத்து வாழ்க்கையில் துன்பப்படக்கூடியவர்களாகவும் அமைவார்கள். தர்மம் தலை காக்கும் என்று சொல்லுவினோம். தர்மம் தலை காக்கும். கர்ணன் செய்த தர்மம்
கடைசியில் அவனை காப்பாற்றியது. அவனுக்கு மேலே எய்யிற அம்பெல்லாம் மாலையாக போய் விழுறது கர்ணன் படத்தில் பார்த்துருக்கீங்க. என்ன நடந்தது? அவன் செய்த தர்மம். அது மாதிரி இந்த மேஷ ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள், இவர்கள் செய்த தான தர்மம் இவர்களை கவசம் போல் இருந்து பாதுகாத்து கொண்டு இருக்கும். இவர்களுக்கு ஏதும் பிரச்சனை வரப்போதா முன்னுக்கே தெரியும். பிரச்சனைகளில் இருந்து தானாக விடுபடுவார்கள். பிரச்சனையை பற்றி அறிந்து கொள்வார்கள். கஷ்டங்கள் துன்பங்கள் அடிக்கடி வராது. துன்பம் வரப்போவதை முன்கூட்டியே அறிந்து கொள்வார்கள். ஒரு அறிகுறி காட்டும், யாராவது உணர்த்துவார்கள். இந்த மாதிரி தர்மம், கஷ்டங்களில் இருந்து தர்மம் இவர்களை காப்பாற்றி கொண்டே இருக்கும். கஷ்டங்கள் வந்தாலும் தர்மத்தால் அவை நன்மைகளாக அடையும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் நல்லதுக்குத்தான் இந்த பிரச்சனை. இப்போ நாங்கள் சொல்லுவோமே, ஒருத்தர் போகிறார், பஸ்ஸில் ஏறுறதுக்கு போகிறார், பஸ்ஸை டக்குன்னு எடுத்துட்டான். இவருக்கு பஸ்ஸில் ஏற முடியாமல் போச்சு. கவலைப்படுறார். என்னடா நம்ம கஷ்டம் கையை கட்டினது வாயு கட்டலையே, பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன், பஸ்ஸில் ஏறிட்டேன், அதுக்குள்ளே பஸ்ஸை எடுத்தான், இந்த பஸ்ஸில் ஏற முடியலையேன்னு கவலைப்படுவேன். அப்படியே கவலைப்பட்டு கொண்டு நிற்கலையே அந்த பஸ் கொஞ்சம் தூரத்தில் போய் பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கொள்ளும். அப்போ இவர் நினைப்பார், நான் அந்த பஸ்ஸில் ஏறி இருந்தால் நான் போய் இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்திருப்பேன் அல்லது படுகாயம் அடைந்திருப்பேன். பஸ்ஸில் ஏறாததுனால, ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் ஏறாததுனால நான் உயிர் தப்பினேன். இதுதான் தர்மம் தலை காக்கும். விமானத்தில் போவினோம், சில பேர் விமானத்தை மிஸ் பண்ணி விடணும், கவலைப்படுவினோம், காசு போச்சேன்னு. அந்த விமானம் ஆக்சிடெண்ட் ஆகிடும், காசோடு முடிஞ்சது பிரச்சனை. போயிருந்தால் இவருக்கு உயிராபத்து, இவர் போக இல்லை. இதுதான் தர்மம் தலை காட்டும். இது யாருக்கு? மேஷம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்கள். அடுத்தது கர்மம். ரிஷபம், கன்னி, மகர ராசிக்காரர்கள் கர்மம் செய்யக்கூடியவர். வாழும் காலத்தில் வாழ்வது போல் வாழ்க்கை அமையும், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று சொல்வார்கள். வாழும் காலத்தில் செய்கிற பாவ புண்ணியங்கள் அப்பவே அவைகளுக்கு நடக்கும். நல்லது செய்தால் நல்லது நடக்கும், கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும். ஒருத்தனை ஏமாற்றி 1 லட்சம் ரூபா காசு வாங்கினாரா, 2 லட்சம் ரூபா நஷ்டப்படுவார். இன்னொருத்தனுக்கு 1 லட்சம் ரூபா தானம் செய்தாதான் 2 லட்சம் ரூபாய் இவருக்கு காசு கிடைக்கும். அந்த மாதிரி வாழும் காலத்திலேயே வாழ்வது போல் வாழ்க்கை அமையும். சமகால கர்மா ஜாதகரை ஏற்கும். நான் சொன்னது மாதிரி அப்போ நடக்கிறது. ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்ற மாதிரி முன் செய்த வினை என்று சொல்லி, போன பிறவி அடுத்த பிறவி அரசன் அண்டருப்பான் இறைவன் நின்றருப்பான் என்று சொல்லுவினோம். அது மாதிரி எல்லாம் இல்லை. உடனேயே இவைகளுக்கு பலன் தெரியும். யாருக்கு? ரிஷபம், கன்னி, மகர ராசிக்காரர்களுக்கு முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி இருக்கும். சமகால கர்மா ஜாதகரை இயக்கும். செய்கிற நல்லது கெட்டது வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். இவர்கள் செய்கிற நல்லதும் கெட்டதும் உடனேயே இவர்களுக்கு காட்டும். ரிஷபம், கன்னி, மகர ராசிக்காரர். காமம். மிதுனம், துலாம், கும்பராசிக்காரர்கள் காமம் என்கின்ற பகுதி. வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற சித்தாந்தம் உடையவர்கள். என்னத்தை கண்டம் அனுபவிச்சுட்டு போவோம். இந்த பிறவி எடுத்தது அனுபவி. வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான், கஷ்டப்படுறதுக்கு இல்லை என்று இன்பமாக வாழ பார்ப்பார்கள். காசை கஷ்டப்பட்டு சின்னாமல் குடிக்காமல் அனுபவிக்காமல் காசை சேர்த்து வைப்பினும் சில பேர் சேர்த்து போயிடுவினும். ஆனால் இவியல் அப்படி இல்லை. யார்? மிதுனம், துலாம், கும்பம் காமத்தை சேர்ந்தவர்கள் இந்த பிறவியில் அனுபவிச்சு முடியும். கடவுள் படைத்தவன் படி அளப்பான் என்று அதை பற்றி சிந்திக்கிறது இல்லை. சந்தோஷமாக இருக்கிற அளவு சந்தோஷமாக இருப்போம், செலவழிக்கிற அளவு செலவழிப்போம், நோய் வார நேரம் பார்ப்போம், அதுக்கு முன்னுக்கு நல்லா சாப்பிடுவோம் என்று இருக்கக்கூடியவர்கள். ஆசையோடு வாழ்வார்கள். அதை செய்யணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், கௌரவமாக இருக்கணும், புகழோ இருக்கணும், மனைவியோட சந்தோஷமாக இருக்கணும் என்று ஆசையோடு வாழ்வார்கள். மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். தாங்களும் மகிழ்ச்சியாக இருந்து தங்களை சூழ உள்ளவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பார்கள். சந்தோஷமாக வாழ வேண்டும். வாழ்க்கை வாழ்ந்த இன்னொருக்கா பிறக்கவா போகிறோம், முடிந்த அளவு வாழ்ந்து விட்டு போவோம், முடிந்த அளவு அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உடையவர்களாக இருப்பார்கள். சந்தோஷமாக இருக்கிற காலத்துக்கு இருப்போம், நோய் வார நேரம் பார்ப்போம், சாகிற காலம் அதை பற்றி யோசிப்போம். இப்போ நாளையை பற்றி கவலைப்படாமல்
இன்றைய தினத்தை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணமுடையவர்களாக காமம், மிதுனம், துலாம், கும்பராசியைச் சேர்ந்தவர்கள். மோட்சம் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் மோட்சம். இயற்கையாக இறைவனுடைய அருள் இவர்களுக்கு இருக்கும். கடகம், விருச்சிகம், மீனம் மோட்சத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இறைவனுடைய அனுக்கிரகம் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இவர்களுக்கு தெய்வம் பாதுகாப்பாக இருக்கும். இவர்களுக்கு முன் இவர்களுடைய தெய்வம் நிற்கும். ஏதாவது ஆபத்து வரப்போதோ, விபத்து வரப்போது என்றால் இவர்களுக்கு உணர்த்தும். எங்கேயோ போகிறதுக்கு வலிக்கிட்ட கால் தடுக்கும். அப்போ அவைகளுக்கு தெரியும் ஏதோ ஒரு ஆபத்து வரப்போது. முன்னால் பின்னால் நடக்கக்கூடியதை முன்னால் உணரக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள். தவறு செய்தாலும் தண்டனை கிடைக்காது. இவர்கள் நிறைய புண்ணியம் செய்தவர்களாக இருப்பதனால் சின்ன சின்ன தவறுகளை செய்தாலும் அதற்குண்டான பெரிய தண்டனைகள் எதுவும் இவர்களுக்கு கிடைக்காது. துன்பம் வந்தால் மீளும் வழி தெரியும். கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களிலிருந்து வெளியில் வாரத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். துன்பத்தில் இருந்து மீளக்கூடிய வழி அவர்களுக்கு தெரியும். துன்பங்கள் வந்தாலும் தீமைகள் வந்தாலும் அதில் இருந்து நழுவி கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள். ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருப்பினும் கடகம், விருச்சிகம், மீனம் மோட்சம். அடிக்கடி கோயிலுக்கு போகிறது, திருப்பணிகள் செய்கிறது, ஆலய பணிகள் செய்கிறது, இதெல்லாம் இவைகளுக்கு விருப்பமாக இருக்கும். என்ன நேர்களே, நாளை மற்றொரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.